friends, welcome to Twins Kitchen. நான்வெஜ் டேஸ்ட்டில் எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் கத்திரிக்காய் செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தலாம். ஒரு தேக்கரண்டி தனியா, இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம், பெரிய துண்டு பட்டை, சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, 4 லவங்கம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய துண்டு இஞ்சி, இது கூட ஒரு கைப்பிடி அளவு பூண்டு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பும் தண்ணியும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட்டாக நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். 1/2 கிலோ கத்திரிக்காவை நல்லா 4ஆக பொழுது கட் பண்ணி வச்சுக்கோங்க. உள்ளார பூச்சி எதுவும் இல்லாத மாதிரி இருக்கட்டும். இந்த மாதிரி கத்திரிக்காவில் தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா உதறிட்டு இந்த மாதிரி இன்னொரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எடுத்த இந்த கத்திரிக்காய்க்குள்ளார அந்த பேஸ்ட்டை உள்ளார ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இப்படி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஸ்டஃப் பண்ணுங்கள். இதே மாதிரி இருக்கிற எல்லா கத்திரிக்காய்க்குள்ளாரையும் ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கத்திரிக்காய்க்குள்ளாரையும் மசாலா வந்து நல்லாவே வந்து ஸ்டஃப் பண்ணியாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் கொஞ்சம் சூடாகட்டும். கடாய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து 100 மில்லி செக்கு நல்லெண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ 3/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையுமே பொரிஞ்சிடுச்சு. கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உடனே இந்த ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயும் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ இதை போட்ட உடனே நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. நடுவில் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். அந்த மசாலாவும் வந்து நல்லா வெல் குக்காகவும் இருக்கும். அவ்வளோதான், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் வந்து சாதத்து கூட மட்டும் இல்லை, சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை இது எல்லாத்து கூடவும் சாப்பிட நல்லாயிருக்கும். கத்திரிக்காவை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். ஈஸியான ரெசிபியோட அடுத்த வாட்டி பார்க்குறேன். நான் உங்கள் ஸ்ருதி.